சென்னையில் பள்ளி வாகனங்களின் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர் அக்ஷயா அளித்திருக்கும் கூடுதல் தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். கோடை விடுமுறை முடிந்த பிறகு பள்ளி வாகனங்களை சோதனையிடுவது போக்குவரத்து துறை அதிகாரிகள் வழக்கமாக கொண்டுள்ளனர். அந்த வகையில் தற்போது கோடை விடுமுறை முடிந்துள்ளது. பள்ளி வாகனங்களை சோதனையிடும் பணியில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக முக்கியமான 16 அம்சங்களை பள்ளி வாகனங்களில் சோதனையிடும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. நாம பெறுகிறது நெல்லை நாடார் மேல்நிலை பள்ளி. இங்கு பல்வேறு பள்ளிகளிலிருந்து வாகன சோதனை தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தான் நாம் இப்ப நேரடியாக பார்க்கிறோம். தற்போது நம்மிடையே வட்டார போக்குவரத்து துறை அலுவலர் திரு கருப்பசாமி நம்மோடு இருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து பேசலாம். சார் வணக்கம். இன்னைக்கு மட்டும் மொத்தம் எத்தனை பள்ளிகள்ல இருந்து எத்தனை பள்ளி வாகனங்கள் சோதனையிடப்படுகிறது? இந்த வருடத்தை பொறுத்து சுமார் ஒரு 24 பள்ளியில் வாகனங்கள் வைத்திருக்கார்கள். மொத்தம் ஒரு 96 100 பக்கத்தில் எல்லா வண்டிகளும் இருக்குது. இன்னைக்கு முதல் கட்டமாக ஆய்வை மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி தொடங்கியுள்ளோம். இதில் இன்டர் டிபார்ட்மெண்டல் டிரான்ஸ்போர்ட் கமிட்டின்னு சொல்லிட்டு வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் காவல் உதவி ஆய்வாளர், வட்டார போக்குவரத்து அலுவலர், மோட்டார் வாகன ஆய்வர்கள் குழு அமைத்து முதல் கட்ட பணியை துவக்கியுள்ளோம். சார், குறிப்பா இந்த சோதனையில முக்கியமான அம்சங்கள் எதெல்லாம் சோதனையிடும் பணி நடைபெறுது சார்? இந்த ஆய்வில் பள்ளி குழந்தைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பொதுவாக அவசர கால அடுத்து முதல் உதவி பெட்டி, அது சில்ட்ரன்ஸ் இந்த பேக் வைக்கிறதுக்கு சேஃப்டியாக வைக்கிறதுக்கு பேக்கு, அடுத்து இந்த சைடில் இந்த சைடு ரைல்ஸ், இது சில்ட்ரன்ஸ் தலையெல்லாம் வெளியில் போகாத அளவுக்கு மெயினாக பார்த்துருவோம். மெயினாக ஃபுட் போர்டு, இது ஃப்ளோரிங்ஸு, அதெல்லாம் சேஃப்டி ஆஸ்பெக்டில் மெயின். சார், இப்ப குறிப்பா இந்த சோதனையின் அடிப்படையில வேற எதுவும் குறைகள் இருந்தால், அதாவது இந்த சோதனைகள் நீங்க செய்யும் சோதனைகள்ல முக்கியமான அம்சங்கள் எதுவும் விடுபட்டு இருந்தால் அந்த ஓட்டுநர் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படுது? இல்ல, இந்த குறைபாடை பொறுத்தவரை கண்டிருந்தா அந்த குழு மூலம் அந்த குறைகளை சுட்டி காட்டி வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு அந்த இது அறிக்கையாக சமர்ப்பிப்பாங்க. 2-3 தினங்கள்ல அந்த ஸ்கூலுக்கு நாங்கள் இந்த குறைபாடுகள் நிவர்த்தி செய்ய நாங்கள் அறிவுறுத்தி கடிதம் கொடுத்து விடுவோம். அவங்க அந்த 2-3 நாளில் நிவர்த்தி செய்து மறுபடியும் தகுதி சான்று பெற்று வாகன இயக்க அறிவுறுத்துவோம். தகவல்களுக்கு நன்றி சார். இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் திருவான்மியூர் மண்டலத்திற்குட்பட்ட திருவான்மியூர், அடையார், பெருங்குடி உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த பள்ளிகளிலிருந்து பள்ளி வாகனங்கள் இந்த பள்ளிக்கு கொண்டு வரப்படுகின்றன. இந்த பள்ளியில் அனைத்து சோதனைகளும் இன்று மாலைக்குள் நிறைவடையும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை மண்டலத்தை பொறுத்தவரை மற்ற பகுதிகளிலிருந்து உள்ள பள்ளிகளின் பள்ளி வாகனங்கள் சோதனையிடும் பணி வரும் 31ஆம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் அக்ஷயா.